ஹலோ ஆல் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ போன வீடியோவில் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். மேபி ரீநேம் பண்ணிடலாம். F2 அமுக்குனா ரீநேம். சரியா? ஸோ ஸ்பெல்லிங் நினைக்கிறேன். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஓகேவா? எப்போவுமே ஸ்பேஸ் விடக்கூடாது ஃபைலில். ஓகேவா? ஸோ யூ ஷுட் யூஸ் ஒன்லி அண்டர்ஸ்கோர். கரெக்டா? அதுதான் வந்து ஈஸியாக புரியும். இல்லைனா வந்து கேபிட்டல் ஓப்பன். ஓகேவா? ஸோ நான் பெட்டராக அண்டர்ஸ்கோர் போடுவேன். ஸோ ஈஸியாக படிக்கிறதுக்கு இருக்கும். ஓகேவா? அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் வி கேன் கோ வித் அதாவது கம்பேரிசன். பிஏஆர்ஐ கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஓகே. ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நமக்கு தெரியும், பாய்லர் பிளேட் கோடு. கரெக்டாக எடுத்து போட்டாச்சு. என்னன்னு பார்ப்போம். ஸோ இங்கே நோட் பேட் எடுத்துக்கிறேன். ஓகே. பிஆர்ஐ கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ மொத்தம் எத்தனை கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இருக்குன்னா ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, மொத்தம் 6 கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இருக்கு. அதாவது ரெண்டு வேல்யூ சேமா இருக்கான்னு செக் பண்றதுக்கு வேல்யூ 1 சேமா வேல்யூ 2 இருக்கான்னு பார்க்கறது. அது எப்படின்னா இஃப் கண்டிஷனில் தான் நம்ம இது கம்பேர் பண்ணுவோம். இஃப் அந்த வேல்யூ 1 ஈக்குவல் டு வேல்யூ 2 அப்படி இருந்ததுன்னா இங்கே ட்ரூ ஆகும். இது ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா ட்ரூ ஆகும். இல்லை அப்படின்னா ஃபால்ஸ். டெமோ ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? அதுதான் நமக்கான இது. கரெக்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் int value underscore 1 equal to 10. ஓகேவா? ஸோ int value underscore 2 equal to 10. ரெண்டு நம்பரும் சேமாக இருக்குன்னு வச்சுக்கோமே. பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா எப்படி கம்பேர் பண்ண எப்படி வருதுன்ட்டு. ஸோ பிரிண்ட் %d/n காமா ப்ராக்கெட்டில் போட்டுப்போம் வேல்யூ 1 ஈக்குவல் டு வேல்யூ 2. ஓகேவா? ஸோ இது என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். கரெக்டா? ஓகே. ஸோ இங்கே கிளியர் பண்ணிக்கலாம். CLR இந்த மேலே கொஞ்சம் கொண்டு வந்துடலாம். ஸோ GCC கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா 1ன்றது என்ன சியில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா ட்ரூ வேல்யூ. அதாவது அதர் தென் 0 எப்போவுமே ட்ரூ தானே. 1ன்றது சி எப்போவுமே ட்ரூன்னு எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மாற்றி பார்ப்போம். ஸோ இங்கே வேல்யூ 1 வந்து 10 இருக்குது, வேல்யூ 2ல் வந்து 5 தான் இருக்குது. அப்போ என்ன இது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். அந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே ஆண்ட் போட்டே பண்ணிடலாம். ஸோ சிங்கிள் டைம்லேயே எக்ஸிக்யூட் பண்ணுறோம். பார்த்தீங்களா? ஸோ இங்கே வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கோடுக்கு என்ன தெரியுது, இது ரெண்டும் வேறு வேறு வேல்யூ, அதனால இது 0ன்னு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஏன்னா ஃபெயில் கண்டிஷன். ஸோ இதுவே வந்து சேமாக இருந்ததுன்னா பாஸ் ஆகிடும். பார்த்தீங்கல்ல? ஸோ 10 போட்டோம்னா பாஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ தாங்க. ஸோ கம்பேர் பண்ணுது ஈக்குவல் டுவாக இருக்கா இல்லையான்றது. ஸோ இந்த இது வந்து ஈக்குவல் டு. ஓகேவா? செகண்ட் நாட் ஈக்குவல் டு, அதாவது இது ரெண்டும் தப்பா இருந்தா மட்டும் எனக்கு சில வாட்டி ட்ரூ ஆகணும். அதாவது வேல்யூ 1ம் வேல்யூ 2வும் தப்பா இருக்கணும். ஓகேவா? ஸோ அதை தான் இந்த கண்டிஷன் பார்க்கும், கம்பேர் பண்ணோம். இந்த ரெண்டு வேல்யூம் தப்புன்னா அது ட்ரூன்னு எடுத்துக்கும். இந்த இது போட்டேன் பார்ப்போமா? இப்போ இது சேமாக இருக்கு. ஈக்குவல் டுல அது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிச்சு. கரெக்டா? ஆனால் இதுவே நாட் ஈக்குவல் டு போடுவீங்க. இந்த சிம்பிள் போட்டால் இது வந்துச்சு. ஓகேவா? ஸோ நாட் ஈக்குவல் டு போடுறோம். பார்த்தீங்கல்ல? இது நாட் ஈக்குவல் டுவா? இல்லை சேமாக தானே இருக்கு. அப்போ ஃபால்ஸு. இதுவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருந்தா என்ன, ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு, அப்போ அது ட்ரூ. அவ்வளோதான். ஸோ எதனா ஒரு கண்டிஷன் எனக்கு ரெண்டு வேல்யூ மாறி இருந்தால் எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வரணும் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு இந்த வேலை நடக்கணும். ரெண்டு வேல்யூ டிஃப்ரெண்ட் இருந்தால் மட்டும்தான் நான் அலோவ் பண்ணுவேன். ரெண்டு பேரும் சேமாக இருந்தால் நான் அலோவ் பண்ண மாட்டேன். அந்த இது
ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நாட் ஈக்குவல் டு. அடுத்து லெஸ் தென். ஓகேவா? ஸோ லெஸ் தென். ஸோ லெஸ் தென் என்னன்னா ஒரு வேல்யூ, அதாவது v1 less than v2. வேல்யூன்றது v1 சொல்றேன், வேல்யூ 2ன்றது v2 சொல்றேன். ஸோ இப்போ 5 is less than 10. கரெக்டா? அப்போ இது என்னது? ட்ரூ. இதுவே ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் 10, செகண்ட் வேல்யூ 5 அப்படின்னா இது ஃபால்ஸ்ல. அதுதான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ 5, செகண்ட் வேல்யூ 10, வேல்யூ 1 லெஸ் தென் வேல்யூ 2. இங்கே பாரு, வேல்யூ 1 லெஸ் தென் வேல்யூ 2 ட்ரூ. ஸோ இங்கே ட்ரூ பிரிண்ட் ஆகுதா? கரெக்டா? ஸோ ட்ரூ பிரிண்ட் ஆகுது. இது வந்து வேல்யூ 2 லெஸ் தென் வேல்யூ 1, அதாவது 10 லெஸ் தென் 5 இல்ல, ஃபால்ஸ். ஓகேவா? அதுதான் இங்க ப்ரூவ் பண்றோம். சிமிலர் கோ வித் கிரேட்டர் தேன். இது வந்து கிரேட்டர் தேன். ஸோ கிரேட்டர் தேன். இப்ப வேல்யூ 2 வந்து கிரேட்டர் தேன் வேல்யூ 1. கரெக்டா? அப்ப வேல்யூ 2 கிரேட்டர் தேன் வேல்யூ 1 ட்ரூ. ட்ரூ. ஆமா, ட்ரூ தான். இதுவே வந்து மாத்தி பார்ப்போம். 5, வேல்யூ 2 வந்து 5, வேல்யூ 1 வந்து 10. கரெக்டா? ஸோ கமெண்ட்ல எழுதிப்போம். 5 கிரேட்டர் தென் 10 அதிகமாக வரும் 5 இல்லைல்ல. அப்போ நமக்கு என்ன வரணும்? ஃபால்ஸ் வரணும். அவ்வளோதான். இப்போ வந்து க்ரீன் பென் எடுத்துப்போம். ஈக்குவல் டு முடிஞ்சு, நாட் ஈக்குவல் டு, லெஸ் தென், கிரேட்டர் தென். லெஸ் தென் ஈக்குவல் டுவா? இதுக்கும் லெஸ் தெனுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது ஒரு லைன் வச்சு, ஓகேவா? 0, 1, 2, 3, 4. ஓகேவா? நான் வேல்யூ வந்து 4ன்னு அசைன் பண்றேன். ஓகேவா? இஃப் இந்த வேல்யூ லெஸ் தென் 4ன்னு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, 4 கன்சிடர் பண்ணாது. 4க்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட் வரைக்கும், அதாவது 4க்கு முன்னாடினா 3.99 வரைக்கும் கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா? அதான் லெஸ் தென் பண்றது. இதுவே வேல்யூ லெஸ் தென் ஈக்குவல் டு போறேன்னு வச்சுக்கோங்களேன், இது வேல்யூ v, வேல்யூ லெஸ் தென் ஈக்குவல் டு சிம்பிள் இது போடுறேன்னா 4யும் சேர்த்து இது பண்ணிக்கும். 4 அண்ட் 4க்கு கீழே இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 4 கொடுப்போம். ஓகேவா? ஸோ வேல்யூ 1 மட்டும் வச்சுப்போம். இங்கே பார்ப்போம். இப்போ வேல்யூ 1 லெஸ் தென் 4. ஓகேவா? இப்போ லெஸ் தென் 4னா வெறும் லெஸ் தென் தான் போட்டிருக்கோம். அப்போ என்னது? கொடுத்துருக்க வேல்யூ 4, இது லெஸ் தென் 4 கிடையாது, இது ஈக்குவல் டு 4. ஸோ அப்போ அது ஃபால்ஸ். இந்த இடத்துல நான் லெஸ் தென் ஈக்குவல் டு போகிறேன், எனக்கு இதுக்கு விட கம்மியாகவும் வேணும் அண்ட் இதுவாக இருக்குமான்னு செக் பண்ணுறேன், கம்பேர் பண்ணுறேன் இந்த வேல்யூவோட. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது இங்கே ட்ரூ ஆகும். கரெக்டா? ஸோ ட்ரூன்றது 1 அண்ட் ஃபால்ஸ்ன்றது 0. அது நான் சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஸோ சிமிலராக கிரேட்டர் தென் அண்ட் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு. ஸோ இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? கிரேட்டர் தென் அண்ட் கிரேட்டர் தென் நமக்கு எப்படி எனக்கு தெரியும். ஸோ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு உங்களுக்கான கொஸ்டின். ஓகேவா? ஸோ கமெண்ட் பண்ணி புரிஞ்சிருந்ததுன்னா புரிஞ்சது சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் மொத்தம் 6. ஈக்குவல் டு இருக்கான்னு பார்க்கணும், நாட் ஈக்குவல் டு, லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு இஃப் எல்ஸ், ஸோ அந்த மாதிரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அது போக போக நான் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல இந்த கம்பேரிசன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.